ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 6வது வசனம். பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தேவனாகிய கர்த்தர் பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன். கவனிங்க, பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு வேண்டிய பொறுமையை, எந்தெந்த இடத்துல என்னென்ன செய்யணும், என்ன பேச வேண்டும் என்கிற பொறுமை. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை மோசே கிட்டத்தட்ட 40 வருடங்கள் மோசே வழி நடத்தினார். தேவன் அவருக்கு வேண்டிய பொறுமையை கர்த்தர் தந்தார். கிட்டத்தட்ட 25 லட்சம் ஜனங்களை மோசே வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம். 40 ஆண்டுகள் அவருக்கு எதிராய் பலவிதமான முறுமுறுப்புகள், பலவிதமான எதிர்ப்புகள் இருந்த போதும் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்திலே வைத்து பொறுமையாய் மோசே கையாண்டார். அப்ப கவனிங்க, பொறுமையையும் ஆறுதலையும், வேண்டிய ஆறுதல், எந்த இடத்துல குறைவுபடுகிற இடங்களெல்லாம் கர்த்தர் அவரை தேற்றி ஆறுதல் படுத்துகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்து கொண்டிருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில் இருக்கிற சமயத்துல உண்மையாகவே மோசேயும் எலியாவையும் அவரை திடப்படுத்தினார்கள், வேண்டிய ஆறுதலை சொன்னார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப தேவன் நமக்கு வேண்டிய பொறுமையையும் வேண்டிய நேரத்திலே ஆறுதலையும் அளிக்கும் தேவன். பாருங்க, அதற்கு யார் ஒப்பனையா சொல்கிறார்? கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே. இந்த பூமியிலே நம்ம வேற எந்த ரோல் மாடல், யாரையும், எந்த மனிதரையோ யாரையும் பின்பற்ற தேவையில்லை. இந்த பூமியிலே நமக்கு பரலோகத்தின் தேவனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான், அவருடைய மாதிரி தான், அவர் தான் நமக்கு ரோல் மாடல். அப்ப நல்லா கவனிங்க, கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள், அப்போ கிறிஸ்து இயேசு இந்த பூமியிலே அவர் செய்த மாதிரி, நமக்கு கற்றுக் கொடுத்த, நமக்கு பின்வைத்து போன காரியங்கள் என்ன? முக்கியமான காரியம், நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி. அல்லேலூயா. பாருங்க, ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி. ஏக சிந்தைனா கவனிங்க, நம்முடைய வீட்டிலையும் சரி, நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய சபையிலும் சரி, ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம சபையில் இருக்கிறோம், ஒரு சபையில அங்கத்தினராய் உறுப்பினராய் இருக்கிறோம் என்றால் அந்த சபை என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். நம்ம யாராவது ஒரு கருத்து சொல்லும் போது எதிர்ப்பின் கருத்துக்களை சொல்லவே கூடாது. அதே போல குடும்பத்திலும் சரி, ஒரு குடும்பம் என்றால் 4 பேர் 5 பேர் 6 பேர் இருக்கிறோம்னா அந்த எல்லாருடைய ஆலோசனைகளின்படியும் அதற்கேற்றாது போல ஏக சிந்தை உள்ளவர்களாய் ஒரு மனதா இருந்தாதான் குடும்பமும் சரி, சபையும் சரி, இரண்டுமே கட்டப்படும். அல்லேலூயா. கவனிங்க, எல்லா இடத்திலும் இயேசு கிறிஸ்து இதை செய்து காண்பித்தார். இந்த பூமியிலே அவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி. இப்ப இயேசு நமக்காக வைத்து போன மாதிரி, ஒரே மனதுள்ளவர்களாய், ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம், இயேசு கிறிஸ்துவினுடைய மாதிரியின்படியே ஏக சிந்தை உள்ளவர்களாய் கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம். எல்லா இடத்திலும், நம்முடைய குடும்பத்திலும், கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, சகோதர சகோதரிகளா இருந்தாலும் சரி, நம்முடைய சபையில அது பாஸ்டர், ஊழியக்காரர், யாரா இருந்தாலும் சரிங்க, ஒருவருக்கொருவர் அந்த ஒரு மனம் ஏக சிந்தை இருந்தாதான் எல்லா இடத்திலும் ஜெயம் பெற முடியும். ஏன்னா இந்த ஏக சிந்தையை, ஒரு மனதை கெடுக்கதான் பிசாசு பலவிதமான காரியங்களை குடும்பத்திலும் சரி, அது சபையிலும் சரி, வேலை ஸ்தலம், எல்லா இடத்திலும் அந்த ஏக சிந்தையை ஒருத்தர் எடுத்து போட்டா நான் முன்னெடுக்கிற காரியத்திலே ஜெயத்தை பார்க்க முடியாது. அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்து போன மாதிரி ஏக சிந்தை உள்ளவர்களாய் கர்த்தருக்காக நாம் அந்த ஒரு மனம் உள்ளவர்களாய் காரியத்தை நடப்பிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அதான் சொல்லுகிறது, ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இந்த காலை வேளையில சபையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, வேலை ஸ்தலம் சரி, எல்லா இடத்திலும் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி
கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆமேன் சொல்லுவோமே. ஆமேன். நிச்சயமாகவே அந்த ஏக சிந்தை இருந்தாலே, ஒரு மனம் இருந்தாலே, எல்லா இடத்திலும், ஊழியத்தில, குடும்பத்திலே கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஆமேன். ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மாதிரியாய் வைத்து பின்பற்றி கர்த்தருக்கு என்று நடப்போம். ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருப்போம். ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி. கர்த்தருடைய வார்த்தை சொன்னது போல இயேசு கிறிஸ்துவின் மாதிரியின்படி ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராம். இன்றைக்கு கர்த்தர் இந்த ஏக சிந்தை உள்ளவர்களாய் ஒரு மனத்தை கெடுக்கிற எல்லா சத்துருவின் ஆவிகளையும் நிர்மூலமாக்குகிறோம், உடைத்து போடுகிறோம். கர்த்தர் இன்றைக்கு ஏக சிந்தை உள்ளவர்களாய் ஒரு மனதாய் ஊழியத்திலே, குடும்பத்திலே, வேலை ஸ்தலத்திலே ஒரு மனமாய் இருக்கும்படி கர்த்தர் அந்த ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி கர்த்தர் இவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறார். இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொருடைய வீட்டிலும், குடும்பத்திலும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எல்லாவற்றிலும் ஏக சிந்தை உள்ளவர்கள் இருக்கும்படி, ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறார். தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. மேலான நன்மைகள், கிருபைகள் தொடர செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்காக எல்லா இடத்திலும் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் மாதிரியின்படியே அவரை பின்பற்றி நடப்போம். ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருப்போம். ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். கர்த்தருக்குள் பலப்படுவோம். God bless you. ஆமென்.